தமிழ் திருவணக்கம். மயிலாடுதுறை அருகில் உள்ள தரங்கம்பாடியில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கிய வணிக தலமாக இந்த தரங்கம்பாடியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது டேனிஷ் கோட்டை அமைந்துள்ளது. எப்படி அப்படின்னா, ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி தாங்க, 3 செஞ்சுரி பிஃபோர் 17th செஞ்சுரி 1628 1620 தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் ஓவிக்கிட்டு என்பவர் ஒரு கடற்கரை தளபதி, அந்த நேவி கேப்டன் தான் அந்த கோட்டையை வடிவமைத்துள்ளார். அந்த கோட்டையினுடைய அருகில் பார்த்தீங்களென்றால் ஒரு கடற்கரையுடைய அலைகள் முத்தமிடுகின்ற இந்த காட்சி மிக கருத்தி செறிவுமிக்க ஆழமாக தமிழர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளுகின்ற அந்த சீக்கன் பால்க வீரமா முனிவர் என்பவர் தான் தமிழில் அச்சிடப்பட்ட அந்த நூல்களும் இந்த கோட்டைக்கு அருகில் உள்ள அமைந்துள்ளது. அச்சு இயந்திரமும் இன்றும் புதுப்பிக்கப்படுகிறது. அதை அல்லாமல் இதை தொல்பொருள் துறையாக 1977 அமைக்கப்பட்டது. 1979 இந்தியா டென்மார்க் நாடுகளிலேயே அரசியல், வணிகம் போன்ற கலாச்சாரங்களை, சிவிலைசேஷன் கல்ச்சர்களை கருத்து செறிவு உள்ளதாக ஆக்கியிருக்கிறது என்றால் நம்முடைய பாரம்பரியத்தை அளவிட முடியுமா? கடலை தாண்டியும் எப்படி திருக்குறள் பரவியதோ, கடல் தாண்டி அவர்களுடைய வணிகம், அவருடைய பாரம்பரியம், அவர்களுடைய பண்பாடுகள் எல்லாம் இந்த கடற்கரையினுடைய இதற்கு அருகில் கடற்கரை உள்ளது. வருகின்ற வழியிலே, இந்த கோட்டைக்கு வருகின்ற வழியிலே நீங்கள் பார்க்கலாம் சீகன் பால் கையர் தங்கியிருந்த இடம், அவர்கள் அச்சடிக்கப்பட்ட அந்த நூல்கள், அவர்கள் அந்த அறையினுடைய சாவி, அவர் ஓய்வு மற்றும் இக்கோட்டையிலே மேலே படை வீரர்கள் எல்லாம் தங்கி பாதுகாக்கின்ற இந்த காட்சியை மேல் தளத்தை காண்கின்றீர்கள். மாணவர்களுக்கு இந்த பாரம்பரிய பண்பாடுடைய இந்த கோட்டை கொத்தளங்களை காண்பித்து நம்முடைய நாடு எப்படி தமிழ்பால் ஈர்ப்பு கொண்டது என்பதை அனைவரும் அறிந்து மாணவர்களுக்கு இது எடுத்துச் செல்வோம்.